ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை. அவருடைய கீதையிலோ என்ன சொல்கிறார்? ஒரு இலையாவது எனக்கு கொடு. அப்படி இலை முடியலை என்றால் ஒரு பூவையாவது எனக்கு கொடு. அதுவும் முடியலை என்றால் ஒரு பழமாவது எனக்கு கொடு. அதையும் முடியலை என்றால் கொஞ்சம் ஜலத்தாவது எனக்கு கொடு, நீரையாவது கொடு. எது நீங்க கொடுத்தாலும் பக்தியாக நீங்க கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இப்படி ஒரு ஏழ்மையான, ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடியவர் வேறொன்றும் இல்லை. அதனால்தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அவர் ஜெகத்குருவாக கீதை நமக்கு பிரபோதித்து என்றென்றும் பல தலைமுறைகளுக்கு வந்து வழிகாட்டியாக, மார்க்கதரிசியாக நீடிக்கிறார். தன்னுடைய 18 அத்தியாயங்களில் அவர் சொன்ன பரம சத்தியங்களை ஒரு சமயம் நீங்க எடுத்துக்கொண்டு